அன்பர்கள் அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் அன்புறவுகளுக்கு முன்னேற வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் தமிழர் தரப்பினுடைய அரசியலை பார்ப்போம். கடந்த 4 வாரங்களாக தித்வா புயல் தொடர்பான விடயங்களை பார்க்கும் பொழுது அரசியல் கொஞ்சம் அமைதியாக இருந்தது போல் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது அரசியல் மீண்டும் தொடங்கி இருக்கின்றது. அதில் குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்பாக நாங்கள் நிறைய தடவைகள் இங்கே பேசியிருக்கின்றோம். அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை அடிக்கடி சுட்டிக்காட்டி கொண்டு வந்திருந்தார்கள். என்னவென்றால், இலங்கை தீவில் தமிழரசு கட்சி மற்றும் ஏனைய கட்சிகள் இணைந்து இலங்கை அரசாங்கத்தோடு ஏக்கிய ராச்சியம் என்ற அந்த தீர்வுக்குள் கொண்டு போய் முடக்கப் போகிறார்கள் என்ற விடயங்களை அவர்கள் அடிக்கடி சுட்டிக்காட்டி கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த நிலைமை கொஞ்சம் மாறி இருப்பது, உண்மையாக அந்த நிலைமை மாறுகின்ற ஒரு சூழல் இருப்பது போல் தெரிகின்றது. குறிப்பாக நீங்கள் கடந்த வாரம் எங்களோடு உரையாடும் பொழுது கூறியிருந்தீர்கள், சங்கம் தமிழரசு கட்சியும் நடத்திய கூட்டம், அதனால் அவர்கள் எடுத்த முடிவுகள் தொடர்பாக, அவர்களுடைய நகர்வுகள் தொடர்பாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதற்கு முன்னதாக தமிழரசு கட்சி அனுரகுமார் திசாநாயக்காவை சந்தித்தது. ஏற்கனவே பலர் கூறியிருந்தார்கள், காலம் சென்ற ராசம்பந்தன் மற்றும் சுமந்திரன் அனுரகுமார் திசாநாயக்கானுடைய பெயர்கள் அந்த ஒரு குழுவில் அமைந்திருந்தது. அதாவது ஏக்கிய ராச்சிய அந்த அரசியல் தீர்வு தொடர்பான அந்த குழுவில் அமைக்கப்பட்ட குழுவில் அவர்களுடைய பெயர் இருந்த விடயங்களையும் அடிக்கடி எனக்கு சுட்டி காட்டியிருந்தார்கள். இங்கே தமிழ் அரசியல் பரப்பில் ஒரு மாற்றம் ஒன்று வருவதை நான் அவதானிக்கிறேன். இந்த விடயத்தை நாங்கள் அடிக்கடி பேசியிருக்கின்றோம். மாற்றம் என்று சொல்லும் பொழுது நேர்மறையான மாற்றங்கள் வரும் பொழுது எப்பொழுதும் நாங்கள் அதை சிறப்பாக நாங்கள் பேசித்தானாக வேண்டும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தங்களுடைய நிலைப்பாட்டில், அதாவது இந்தியா தொடர்பாக தங்களுடைய நிலைப்பாட்டில் ஏக்கிய ராச்சியத்துக்கு கொண்டே முடக்கப் போகிறார்கள் என்ற நோக்கத்தினால் அவர்கள் இப்பொழுது இந்தியாவுக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த பயணம் தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? இந்த பயணத்தினூடாக என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்று எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். நிச்சயமான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தங்களுடைய ஒரு கட்சி சார்பாக இல்லை தமிழ் தேசிய பேரவையாக அதை நடத்தியிருப்பதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை தமிழகம் வலியுறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழகத்துக்கு சென்று அங்கே இருக்கின்ற அரசியல் கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதை வலியுறுத்துவது என்பதாகத்தான் அவர்களுடைய திட்டம் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் சட்டத்தரணி சுகாஸ் மற்றும் சட்ட ஆலோசகர் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் தமிழகத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். அதோடு ஐங்கரநேசன், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் ஐங்கரநேசனும் அதில் இணைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தமிழகத்துக்கு சென்று இனிமேல் தான் தெரியும் இவர்கள் யாரை சந்திக்க போகின்றார்கள், என்ன நிகழ்ச்சிகள், இங்கே இருந்த தொடர்புகள் எட்டப்பட்டதா, முன்கூட்டியே தயாரிக்கப்பட்டதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போ ஏற்கனவே ஒரு நீண்ட காலமாக தமிழகத்துக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையே ஒரு பிளவு நிலைமை காணப்படுகின்ற போது எடுத்த எடுப்பிலே நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆகவே அது ஒரு நீண்ட படிமுறை ரீதியான செயல் திட்டத்தின் ஊடாக நம்பகத்தன்மை கட்டியெழுப்பப்படுகின்ற போதுதான் அவ்வாறான நிலைமை உருவாக்க முடியும். ஆக இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இந்த சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியாக வழங்குகின்ற வகையில் இந்தியா செயல்பட வேண்டும் என்றும் அதுக்கு தமிழகம் தூண்டுதலாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இவர்கள் தமிழகத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். அடுத்து வரும் நாட்களில் அவர்களுடைய பயண திட்டங்கள் தொடர்பான முன்னேற்றகரமான விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ராமேந்திரன், இப்போ நீங்கள் அவர்களுடைய பயணம் தொடர்பாக கூறும் பொழுது, காலம் கடந்தாலும் இப்பொழுதாவது உணர்ந்து நல்லொரு கொள்கை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அணுகுமுறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவது என்று அவர்கள் சிந்தித்து இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பது நல்லொரு விடயமாக நீங்கள் பார்க்கவில்லையா? நிச்சயமாக. எப்போதும் இப்போ நீங்களும் சரி நானும் சரி ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றங்களை தமிழ் மக்கள், தமிழ் தேசியம் இந்த விடுதலை அரசியலை முன்கொண்டு செல்கின்ற பயணத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான விடயங்கள், ஒரு நிலை மாற்றம் ஏற்படுகின்ற போது அதை நாங்கள் வரவேற்க எப்போதுமே தயாராக இருக்கணும். அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழகம் நோக்கி சென்றிருக்கின்ற நிலைமை நிச்சயமாக அது ஒரு வரவேற்கக்கூடிய ஒன்று. ஆனால் இது ஒரு கட்சி சார்பான ஒரு விடயமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற போது இது அவர்களுடைய பயண திட்டம் என்ன, யார் யாரை சந்திக்க போகின்றார்கள்,
என்கிற பல கேள்விகள் இருக்கின்றது. ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் கார்த்திகை வாசம் அந்த மலர் கண்காட்சிக்கு யாழ்ப்பாணம் வருகை தந்தபோது அதனுடைய ஏற்பாட்டாளராக இருக்கிற ஐங்கரநேசன் இதில் சென்றிருக்கின்றார். ஆக இவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற இவர்களுடைய வழித்தடத்தின் ஊடாகத்தான் திருமாவளவன் இங்கே அழைக்கப்பட்டார். திருமாவளவன் இங்கே அழைக்கப்பட்ட போதே பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. கடைசி முள்ளிவாய்க்கால் ஒட்டுமொத்த உலக தமிழர்களுமே நிலைகுத்தி நின்ற அந்த தருணத்திலே அந்த முள்ளிவாய்க்காலிலே கொன்றொழிக்கப்பட்ட அந்த மக்களுடைய குருதி காய்வதற்கு முன்னரே அந்த தமிழின படுகொலையினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய சோனியா காந்தி அம்மையாருக்கு பொன்னாடை போர்த்தி காங்கிரசினுடைய வெற்றியை கொண்டாடியவர் தான், தனிநபராக கொண்டாடியவர் தான் திருமாவளவன் அவர்கள். ஆகவே அது மாத்திரமல்ல, ராஜபக்சேக்களுடன் வந்து விருந்துன்று பரிசு வாங்கி சென்ற ஒரு நபராகவும் திருமாவளவன் காணப்படுகின்றார். அப்படிப்பட்ட நிலைமையில அப்படிப்பட்ட ஒரு இனப்படுகொலை தமிழ் மக்களுடைய இரத்த கரை படிந்த ஒரு நபரை யாழ்ப்பாணத்துக்கு ஒரு விசேட பிரதிநிதியாக அழைத்து அங்கே நிகழ்வுகளை நடத்துவது என்பது எவ்வளவு பொருத்தமானது என்பதை இந்த சமூக வலைத்தளங்கள் உள்ளிட்ட பல தளங்களிலே ஊடகங்களில் கூட அந்த விடயங்கள் பேசுபொருளாக இருந்தது. ஆக இவர்கள் அந்த வழித்தடத்தின் ஊடாகத்தான் இந்த ஐங்கரநேசன் அவர்கள் இதிலே சென்றிருக்கின்ற காரணத்தினால் அந்த திருமாவளவன் ஏற்கனவே இங்கே வந்திருக்கின்றார். அவர் இந்த இப்போது மட்டுமல்ல, கடந்த 15 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பங்குதாரராக இருக்கின்றார். இந்த இன அழிப்பு யுத்தம் நடைபெற்ற காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பங்காளி கட்சியாக இருக்கின்றார். ஆகவே அவர்கள் ஆட்சியிலே இருந்து கொண்டு செய்ய வேண்டிய விடயங்கள் எதையுமே செய்யாது தற்போது தமிழ்நாட்டிலே ஒரு சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு வரை இருக்கின்றது. தேர்தலுக்கு முன்னதாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வெள்ளையடிப்பு செய்வதற்கான பயணமாக இது அமையுமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அது தொடர்பாக எந்தவித தெளிவான அறிவுறுத்தல்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தரப்பிலிருந்து வெளிவரவில்லை. ஆகவே தமிழகத்தை சமஸ்டி தொடர்பாக வலியுறுத்த வேண்டும் என்கின்ற நிகழ்ச்சி நிரல் அடிப்படையில் இவர்கள் பயணித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே சிவாஜிலிங்கம் அவர்கள் தமிழகத்திலே நின்று கொண்டு இந்த பொது வாக்கெடுப்பு என்கின்ற விடயத்துக்காக கணிசமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார். கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக தமிழகத்தில் இருக்கின்ற பல தரப்பினரோடு இணைந்து அந்த கோரிக்கையை முன்கொண்டு செல்வது தொடர்பாக அவர் செயல்பட்டு வருகிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தமிழ் தேசிய பேரவையாக சிவாஜிலிங்கம் அவர்களும் இதிலே ஒரு இணைந்திருக்கின்ற ஒரு பின்னணியிலே இது தமிழ் தேசிய பேரவையாக ஒரு பரந்துபட்ட ஒரு நிகழ்ச்சி நிரலோடு அவசர கூலத்தில் இல்லாமல் அது மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது. இல்லை, தங்களுடைய அடையாள அரசியலுக்கான ஒன்றாக இவர்கள் அதை கையில் எடுப்பார்களாக இருந்தால் மிக விரைவிலே வரலாறு அதற்கான ஒரு படிப்பினையை வழங்கும் என்றால் நாங்கள் கூற முடியும். ஆமாம், இல்லை அப்படி என்றால் ராமேந்திரன் என்ன செய்திருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அல்லது செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக நீங்கள் கேட்கின்ற கேள்வி நல்ல ஒரு கேள்வி. இவர்கள் செய்திருக்க வேண்டிய விடயம் என்று நாங்கள் வருகின்ற போது எங்களுடைய உறவுகளுக்கு நினைவிருக்கும் கடந்த 6 ஆண்டுகளாக நாங்கள் பல விடயங்களை மிக ஆணித்தரமாக தீர்க்கதரிசனமாக அந்த விடயங்களை வெளிப்படுத்தி வருகின்றோம். அதில் ஒன்றாக இந்த விடயம் முதன்மையாக நாங்கள் பேசி வருகின்றோம். அதாவது இந்தியாவை மீறி ஈழத்தமிழர்களுக்கான ஒரு தீர்வு என்பது நிச்சயமாக அது ஒரு குதிரை கொம்பாகத்தான் இருக்கும். அதற்காக எங்களுடைய தமிழ் கட்சிகளை போன்று இந்தியாவால் மட்டும்தான் ஈழத்தமிழர்களுக்கு விடிவென்று நாங்கள் சரணாகதி முடிவு எடுத்து விட முடியாது. ஆனால் இந்தியாதான் தலையீடு செய்து தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வுக்கான ஒரு வழிவை காட்ட முடியும். ஆக அதனுடைய தொடக்கம் என்பது தமிழகமாக தான் இருக்க முடியும். ஏற்கனவே நாங்கள் கூறியிருக்கணும், சம்பந்தன் தலைமையிலான குழுவினர் டெல்லி செல்கின்ற போது இல்லை அதற்கு பின்னர் எந்த ஒரு தரப்பாக சென்றாலும் நாங்கள் முதலில் தமிழகத்துக்கு சென்று தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகளோடு ஒரு சிநேகபூர்வமான சந்திப்பை நடத்தி எங்களுடைய நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தியதற்கு பிற்பாடு நாங்கள் டெல்லிக்கு செல்வோமாக இருந்தால் அது மேலும் எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு அணுகுமுறை ஏற்படுத்தும் என்னன்னு சொன்னால், ஒரு தேர்தல் காலம் வருகின்ற போது இந்த விடயம் குற்றச்சாட்டுகளை பொய்ப்பிப்பதற்காகத்தன்னும் அதிலே இந்திய அரசாங்கம் செயல்பட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். ஆகவே என்னால் தமிழகம் என்பது ஒரு மாநிலம் அல்ல, 8 கோடி என்று நான் நினைக்கிறேன். தமிழகம் ஒரு 2வது பெரிய அதிக பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கொண்ட ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்ததாக 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி இணைந்ததாக தமிழகம் கொண்டிருக்கின்றது.
ஆக அப்படிப்பட்ட ஒரு 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பது 500க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்திய பாராளுமன்றத்திலே தமிழகத்தினுடைய வகிபாகம் என்பது மிக முக்கிய ஒன்றாக இருக்கின்றது. ஒரு கூட்டணி ஆட்சி அமைகின்ற போது தமிழகத்தினுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலைமையிலே தமிழகத்திலே தங்களுடைய வாக்குகளை பெற வேண்டும், அங்கே மக்கள் பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டுமாக இருந்தால் தமிழக மக்களுடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கிற ஈழத்தமிழ் மக்களுடைய விவகாரத்திலே தமிழகத்தினுடைய உணர்வோடு ஒன்றித்து பயணிக்க வேண்டிய நிலைமை ஒன்றிய அரசுக்கு உருவாகும். நாங்கள் தமிழகத்தின் ஊடாக சென்று இந்த விடயத்தை கையாளுகின்ற போது மத்தியிலே இருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், வேறு எந்த தரப்பாக இருக்கட்டும், தமிழகத்திலே வாக்கு வேண்டுமாக இருந்தால் நீங்கள் தமிழகத்தினுடைய உணர்வோடு ஒன்றித்து பயணிக்க வேண்டும் என்ற நெருக்கடியை உருவாக்க முடியும். ஆனால் அது எப்படி சாத்தியமாகும்? நாங்கள் தமிழ் தேசமாக அந்த விடயத்தை முன்னெடுக்க வேண்டும். இது ஒரு தரப்பு, அரசியல் தரப்பு இதிலே களமிறங்கி இருக்கின்றது. தமிழ் தேசிய பேரவை, அதிலும் ஐங்கரநேசன் அவர்கள் உள்ளடங்கியதாக தமிழ் தேசிய பேரவை அதிலே பங்கெடுத்திருக்கின்றது. இதிலே சிவில் சமூகத்தினர், புத்திஜீவிகள், புலம்பெயர் சமூகத்தினுடைய வகிபாகம் என்ன என்பது இன்று வரை வெளிப்படையாக இல்லாத ஒன்று. ஏன் அவர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் சகல விடயங்களையும் அரசியல் கண்ணோட்டத்தோடு கட்சி அரசியலுக்குண்டாகத்தான் இவர்கள் பார்ப்பார்கள். அதன் காரணமாகத்தான் 16 ஆண்டுகளாக இந்த விடுதலை அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்து இன்று நாங்கள் ஒரு மிக பாரிய ஒரு நெருக்கடியான நிலையில் நிற்பதற்கான காரணம் அவ்வாறான ஒரு கட்சி அரசியல் கண்ணோட்டத்தோடு இந்த விவகாரங்களை கையாளுவது. இதை கடந்து இந்த இவ்வாறான பின்னடைவுகள், நெருக்கடிகள் எல்லாவற்றையும் கடந்து ஒரு வினைத்திறனாக இந்த முயற்சி அமைய வேண்டுமாக இருந்தால் நிச்சயம் அது தொடர்பான ஒரு விரிவான திறந்த கலந்துரையாடல் புத்திஜீவிகள், சமூக மட்ட அமைப்புகள், புலம்பெயர் சமூகத்தை உள்ளடக்கியதாக மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். அந்த தொடர்புகளின் ஊடாக தமிழக பயணம் திட்டமிடப்பட்டிருக்க வேண்டும். அதற்கான வழி வரவடவும் முன்னுக்கு ஆராயப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த விடயங்கள் ஆராயப்பட்டாலும் ஒரு சிவில் கட்டமைப்போடு இணைந்ததாக ஒரு பொது நிலையில இந்த விடயத்தை கையாளுகின்ற போது தமிழகத்தில் இருக்கிற தரப்பினருக்கும் ஒரு நெருக்கடி இருக்காது. இவர்கள் ஒரு கட்சியாக ஒரு தரப்பாகத்தான் செல்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கை பிரதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு தரப்பாக இவர்கள் இல்லை. ஆக இவர்கள் இதை சிறப்பான முறையில் முன்னெடுப்பதாக இருந்தால் முதலிலே இவர்கள் இங்கே ஒரு கலந்துரையாடலுக்கான அழைப்பு விடுத்திருக்கணும். ஏற்கனவே நான் நினைக்கிறேன் ஹைதராபாத் பொன்னம்பலம் தரப்பினர் சிவாயிலிங்கம் அவர்களோடு கலந்துரையாடுகின்ற போது இந்த விடயம் பேசப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதை கடந்து தமிழ் தேசிய பேரவையை கடந்து பேசப்படவில்லை. இது தமிழ் மக்களுடைய விடயம் சார்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற விடயம். இப்படி அரசியலமைப்பு விவகாரத்திலே ஒன்றாக செயல்படுவது தொடர்பாக ஏனைய பாராளுமன்ற உறுப்பினரோடு கட்சிகளோடு பொன்னம்பலம் உரையாடியதை போன்று இது ஒரு வரலாற்று முக்கியமான விடயம். இந்த விடயம் தொடர்பாக தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள், புத்திஜீவிகள், சமூக மட்ட அமைப்புகள், புலம்பெயர் சமூகத்தோடு இணைந்து ஒரு இணையவழி கலந்துரையாடலை இவர்கள் நடத்தி இருந்தால் நிச்சயமாக அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒன்றாக இருக்கும். நிலை மாற்றத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அந்த நிலை மாற்றம் தமிழ் மக்களுக்கானதாக, தமிழ் தேசிய அரசியலுக்கானதாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த அணுகுமுறையில் சென்றால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். இவர்கள் சென்று திரும்பி வந்ததற்கு பிற்பாடு ஒருவேளை சுமந்திரன் தரப்பினர் கூட விமானம் மாதிரி தமிழகத்துக்கு செல்லக்கூடும். இன்று அவர் ஒரு மக்களாலே நிராகரிக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக இருந்தாலும் இன்று தமிழ் மக்களுடைய விவகாரம் என்பது அனைத்துலக சூழ்ச்சி வேலைக்குள் தள்ளிவிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அவ்வாறு கையாளப்படுகின்ற தரப்பினர் இந்த தமிழக விடயத்திலே தலையிடுகின்ற போது நிச்சயமாக ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சுமந்திரன் அவர்கள் பல தடவைகள் இந்த அண்மை காலமாக பல தடவைகள் தமிழகத்துக்கு பயணத்தை மேற்கொண்டு இந்த விடயங்கள் தொடர்பாக ஏதோ முயற்சி எடுப்பதாக காட்டிக் கொண்டிருக்கின்றார். அவ்வாறான ஒரு நிலைமைகளை எல்லாம் நாங்கள் தவிர்க்க வேண்டுமாக இருந்தால் முதலிலே இவர்கள் முன்கையெடுத்து அதற்கான ஒரு அழைப்பை விடுத்து சகல கட்சிகளையும் அழைத்திருக்க வேண்டும். சிவில் சமூகம் எல்லோரையும் அழைத்து கலந்துரையாடி இருக்க வேண்டும். அதற்கு பின்னர் எல்லோருமாக இணைந்து இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தால் நிச்சயமாக தமிழகத்திலும் அதற்கான ஒரு வரவேற்பும் முக்கியத்துவம் இருந்திருக்கும் என்று நான் கருதுகின்றேன்.
இப்போது இவர்கள் ஒரு கட்சியாக சென்றார்கள், நாளை இன்னொரு தரப்பு செல்கின்ற போது இது ஒரு அரசியல் ஒரு பேரம் பேசலுக்கான ஒரு விவகாரமாக மாற்றப்படுமே தவிர தமிழ் மக்களுக்கானதாக இருக்காது. இது ஏற்கனவே நாங்கள் பல ஆண்டுகளாக இதற்கான வழிவரவடத்தோடு இந்த விடயங்களை தெளிவாக நாங்கள் வெளிப்படுத்தி வருகின்றோம். அந்த இலக்கினுடைய ஒரு ஒரு மையப்பகுதியை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இல்லை தமிழ் தேசிய பேரவை சென்றடையாவிட்டாலும் அதற்கான ஒரு தொடக்கத்தை இவர்கள் ஏற்படுத்தி இருப்பதை விட்டு நாங்கள் மனமாற அந்த விடயத்தை பாராட்டலாம். இதோடு மட்டுமல்லாமல் அங்கே சென்று சந்திப்பதோடு மட்டுமில்லாமல் அங்கிருந்து வந்ததுக்கு பின்னர் அதனுடைய தொடர் நடவடிக்கைகள் பேணப்பட வேண்டும். அது நிச்சயமாக நாங்கள் ஜெனீவா உள்ளிட்ட இடங்களுக்கு நாங்கள் வருங்கைகளோடு சென்று திரும்புவதை போன்று அல்லாமல் தமிழகம் ஒரு தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்றது. அந்த தேர்தல் நேரத்திலே எந்த கட்சிகளும் எங்களுடைய விவகாரத்தை தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்தி விடாதவாறு அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் அந்த ஒரு பொது கட்டமைப்பின் ஊடாக இந்த விடயங்களை கையாளுகின்ற போதுதான் அவ்வாறான விடயங்களை நாங்கள் தவிர்க்க முடியும். ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருடைய பயணத்தினுடைய நிறைவில் தான் நாங்கள் இதனுடைய ஒரு மதிப்பாய்வை நாங்கள் இது உண்மையிலே தமிழ் மக்களுக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு பயணமா இல்லை இவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு சார்ந்த பயணமா என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. மிகவும் சுருக்கமாக ராமேந்திரன், இதுவரையில் நீங்கள் கூறியது போல் நாங்கள் அடிக்கடி விமர்சனங்களை முன்வைக்கும் பொழுது இந்த இருக்கின்ற தமிழ் அரசியல் பரப்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருக்கான சில தகுதிகள் இருக்கின்றது. இருந்தாலும் அவர்கள் கட்சி அரசியலையும் தங்களுடைய இருப்பையும் தக்க வைப்பதோடு மட்டும் நின்று கொண்டுதான் இதுவரையில் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுதாவது உணர்ந்து புத்திஜீவிகளை உள்வாங்கி ஒரு சரியான திட்டத்தை உருவாக்கி பயணிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு செயல்படுகிறார்களா, அல்ல இன்னும் அந்த கட்சிக்குள் மட்டும்தான் அந்த அரசியல் நடத்துகிறார்கள்? இப்போதாக சென்றிருக்கின்றதே தங்களுடைய தமிழ் தேசிய பேரவையாக இது தொடர்பாக யாருடனும் கலந்துரையாடியாக தெரியவில்லை. இல்லை பகிரங்கமாக இதற்கான ஒரு நிகழ்ச்சி நிரலை அவர்கள் அறிவித்ததாகவும் இல்லை. சென்றதுக்கு பிற்பாடுதான் இந்த தொடர்பான விடயங்கள் வெளிவந்திருக்கின்றது. ஆகவே இதனுடைய அவர்களுடைய மனமாற்றம் ஏற்பட்டிருப்பதாக எந்தவித சமிக்கைகளையும் நாங்கள் அறியக்கூடியதாக இல்லை. ஒரு செயல்பாட்டு ரீதியாக மாற்றத்தை உணர்கின்றோம். ஆனால் அவர்களுடைய மனங்களிலே இதற்கான மாற்றங்கள் ஏற்பட்டதா என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சுமந்திரன் தரப்பு சங்கு தரப்போடு ஒரு கூட்டணியை அமைத்து அவர்கள் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 2026 ஆண்டு மிக சவால்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக தமிழ் தேசியத்துக்கு இருக்க போகின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அவ்வாறு மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமாக இருந்தால் தற்போதைய நிலைமையிலே திசை காட்டியும் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய சுயேட்சை குழுவும் கணிசமான வாக்குகளை பெற்று செல்வாக்கு செலுத்தக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அவ்வாறான ஒரு நிலைமை சில வேளை இந்த ரெண்டு தரப்புகளும் சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு சென்றாலும் ஆச்சரியப்படுவதில்லை. இதை உணர்ந்ததன் காரணமாகத்தான் சுமந்திரன் தரப்பு சங்க தரப்பை அழைத்து தங்களுக்குள்ள ஒரு கூட்டணி தொடர்பாக ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒருபோதும் இந்த கூட்டுக்குள் செல்லாது. அவர்களாகத்தான் இந்த சுமந்திரன் சங்கு தரப்பை இணைத்ததிலே கஜேந்திரகுமார் அணுகுமுறை அதற்கு பிரதான காரணமாக இருந்தது. இப்போது அவர்கள் தனித்து ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், இவர்கள் தனித்து விடப்பட்டு விட்டார்கள். ஆகவே இப்போது இந்த தமிழக விடயத்தை அவர்கள் கையில் எடுத்து ஒரு அவசர கோலத்திலே இந்த விடயத்தை கையாண்டிருப்பதாகத்தான் பார்க்கக்கூடியதாக. இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது அவர்களுடைய மனங்களிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டதாக தெரியவில்லை. அதாவது தமிழ் மக்களுடைய இந்த விடுதலை அரசியலை முன்கொண்டு செல்வதற்கு நாங்கள் தேசமாக இந்த விடயங்களை நகர்த்தினால்தான் அதுவும் நாங்கள் ஒரு இன்னொரு நாடு இன்னொரு அரசியல் பரப்புக்குள் செல்கின்ற போது ஒரு தரப்பாக செல்வதை விட ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பாக இல்லை ஒரு தேசமாக அங்கே செல்கின்ற போதுதான் அதற்கான மதிப்பு மரியாதை முக்கியத்துவம் உணரப்படும். ஆக அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடமாக இருக்கின்றது. ஆக இதை அவர்கள் எவ்வாறு அங்கே இருந்து கொண்டு சரி செய்ய போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த நொடிப்பொழுது வரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலே ஒரு சில நடைமுறை மாற்றங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அந்த துடக்கு பார்க்கின்ற அரசியலை கைவிட்டு ஒரு நேர்மையாக தமிழ் தேசியத்துக்காக செயல்படக்கூடிய மனமாற்றத்தோடு அவர்கள் பயணிக்கின்றார்களா என்பதை உறுதியாக கூறிவிட முடியாது என்பதுதான் என்ன கூறக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களுடைய இனம் ஒரு சரியான பாதையில் செல்ல வேண்டுமென்றால் ஓரளவுக்கு தங்களிடம் திறமை இருந்தால் இதை சரியாக வழிநடத்துவதற்கு நல்ல சந்தர்ப்பங்கள்
வந்து கொண்டிருக்கின்றது. துறைசார் நிபுணர்களை புத்திஜீவிகளை இவர்கள் உள்வாங்கி அதற்கான சரியான ஆலோசனைகள் பெறுவார்களாக இருந்தால் நிச்சயமாக மக்கள் இவர்களுக்கு முழு ஆதரவையும் வழங்குவார்கள். நீங்கள் இப்போ கூறியது போல் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருக்கின்ற நிலைமையில் ஆனால் மக்கள் ஒரு சரியான தீர்க்கமான முடிவுக்கு வராமல் இருப்பதற்கு காரணம் இவர்கள் ஒரு சரியான ஒழுங்கான கட்டமைப்பு திட்டம் இவை ஒன்றும் இல்லாதன் ஒரு வெளிப்பாடு தான் அந்த நிலைமைக்கு காரணம் என்றதை இப்பொழுது நாங்கள் அந்த கூறிக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சிகளில் தொடர்பான விடயங்களை மேலதிக தகவலோடு இணைந்து கொள்வோம். அதுவரைக்கும் இராமேந்திரன் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய இந்திய பயணம் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம்.